Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444272273. பருவமழையில் போது வேளச்சேரியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அரசு அதிகாரிகள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் எச்சரிக்கையானது விடுத்திருக்கிறது. வேளச்சேரி ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் எந்த முன்னேற்றமும் இல்லை எனவும், அரசுதான் மாறியுள்ளது, அரசு அதிகாரிகள் மாறவே இல்லை எனவும் பசுமை தீர்ப்பாயம் ஒரு கேள்வியையும் முன்வைத்திருக்கிறது. பருவமழையின் போது வேளச்சேரியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தீர்ப்பாயத்தினுடைய நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் பிரசாந்த் ஹர்காவா அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு இருந்துச்சு. அப்போ இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றியது சம்பந்தமா அறிக்கை தாக்கல் செய்யறதுக்கு அவகாசம் வழங்கணும், புதிய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, எடுக்க இருக்கக்கூடிய நடவடிக்கை என்னங்கிறத சம்பந்தமா விரிவான அறிக்கை தாக்கல் செய்யறதுக்கு அவகாசம் வழங்கணும்னு சொல்லி அரசு தரப்புல கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் 2020 வருஷத்துல இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வேளச்சேரி வெள்ள பாதிப்பு தடுப்பதில் இதுவரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, மாறா நீர்நிலைகளை ஆக்கிரமித்தவர்களுக்கு பட்டா மட்டும்தான் வழங்கப்படுது அப்படின்ற ஒரு வேதனையை நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மேலும் தற்போது அரசு வேண்டுமா மாறி இருக்கலாம், ஆனா அரசு அதிகாரிகள் யாரும் மாறல. இந்த வருஷமும் பருவமழையின் போது வேளச்சேரியில வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அதுக்கு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறாங்க. வேளச்சேரி நீர்பிடிப்பு பகுதிகளை நெடுஞ்சாலைத்துறை, வீட்டு வசதித்துறை, அதே போல குடிசை மாட்டு வாரியம்னு அரசு துறைகள் தான் ஆக்கிரமிச்சிருக்குது. 225 ஏக்கர் பரப்புல இருந்த அந்த நீர்பிடிப்பு பகுதி இப்போ வெறும் 50 ஏக்கர் அளவுக்கு குறியிடுச்சு அப்படின்ற ஒரு வேதனையும் நீதிபதிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புகளால் ஏற்படக்கூடிய இந்த வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரண நிதி கோரக்கூடிய அரசு அதை தடுக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கையை ஏன் எடுக்கலன்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் முன் வச்சிருக்காங்க. மாமன்னர் அசோகருக்கு பிறகு யாரும் நாட்டுல ஏரிகளை உருவாக்குனதா இல்ல. அந்த வகையில ஏரிகளை உருவாக்கி இந்த அரசு வரலாற்றுல இடம் பிடிக்கலாமே அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. வேளச்சேரி ஏரியை மீட்டெடுக்கிறதுக்கு அதன் நீர்பிடிப்பு பகுதி எங்கு தொடங்கி எங்கு முடியுது, எவ்வளவு நீள அகலம், இதெல்லாம் ஆய்வு செய்யணும். அதே போல ஆக்கிரமிப்புகளை அகற்றியது சம்பந்தமா விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு அது சம்பந்தமான அறிக்கையை தாக்கல் செய்யணும்னு சொல்லி நீர்வளத்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 28ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.